தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை போர்களில் கலந்து கொண்டார்கள்? 18, 19, சி 17, டி 16. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். நிறைய படிச்சிருப்பீங்களே அது. ஆப்ஷன் பி 19. ஆப்ஷன் பி 19. உங்களோட பார்ட்னரை கேட்காமே சொல்றீங்களே, தப்பா போனுச்சுன்னா பரவாயில்லையா? கரெக்டாக டைம் இருக்குங்க. ஆப்ஷன் பி 19. ஆப்ஷன் பி 19. 22 வினாடி இருக்கிறது என்றும். கன்ஃபார்ம். கன்ஃபார்மா பார்ட்னர்? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். 2 பேரும் பி என்ற பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். நிறைய நேரம் இருந்தும் சகோதரர்கள் இருவரும் பி 19 என்ற சரியான பதிலை சொல்லி அடுத்த கேள்விக்கு செல்கிறார்கள். இதற்கான ஆதாரம், நான் சைது பின் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகில் இருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்த போர்கள் எத்தனை என்று அவர்களிடத்தில் வினவப்பட்டது. 19 என்று அவர்கள் பதிலளித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் 3949வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 4வது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி எத்தனை மாதங்கள் தொழுதார்கள்? ஏ 16 மாதங்கள், பி 17 மாதங்கள், சி 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள், டி 18 மாதங்கள். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி எத்தனை மாதங்கள் தொழுதார்கள்? உங்களுக்கான நேரம் 25 வினாடி இருக்கிறது. இந்த 4 ஆப்ஷனுக்கு உங்களுக்கு 17 மாதங்கள். ஆப்ஷன் பி 17 மாதங்கள். பி கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? டைம் இருக்கு பார்த்துங்க. 17. கன்ஃபார்மா? மிக சிறப்பாக பதில் சொல்லிக் கொண்டிருந்த சகோதரர் கல்லிடை அல்தாஃப் அவர்களும் தௌஃபீக் அவர்களும் 4வது கேள்விக்கு தவறான பதில் சொன்னதனால் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார் சகோதரர் ஆதில் அவர்கள். ஆதில் எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாகப்பட்டினம் மாவட்டம், நாகூர்ல இருந்து வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவுக்கு தெரியும். நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? போயிடலாம். சகோதரர் ஆதில் அவர்களுக்கான முதல் கேள்வி, பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த நபர் யார்? கிராமவாசி, பி அன்சாரி, சி முஹாஜிர்கள், டி முலர் கோத்திரம். பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த நபர் யார்? முலர் கோத்திரத்தை சேர்ந்தவர், சி முஹாஜிர்கள், பி அன்சாரி, ஏ கிராமவாசி. ஆப்ஷன் ஏ கிராமவாசி. கன்ஃபார்மா? தெரியுமா? தெரியும். லாக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி, ஏ கிராமவாசி என்ற சொல்லியிருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 480வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளிவாசலில் இருந்தோம். அப்போது கிராமவாசி ஒருவர் வந்து பள்ளிவாசலுக்குள் நின்று சிறுநீர் கழித்தார் என்ற செய்தி முஸ்லிமில் 480வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 2வது கேள்வி, பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைக்கு இடையே எந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பந்தயம் ஆரம்பித்தார்கள்? ஏ அல் ஹப்யா என்னும் இடம், பி உஹது மலை என்னும் இடம், சி திஹாமா மலை என்னும் இடம், டி சனியத் என்னும் இடம். 40 வினாடிகள் இருக்கிறது.
பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைக்கு இடையே எந்த இடத்தில் நபிகளார் அவர்கள் பந்தயம் ஆரம்பித்தார்கள்? ஆப்ஷன் டி சனியத்து எனும் இடம். சனியத் என்னும் இடம். சரியான பதிலா? சரியான பதில். 12 வினாடி இருக்கிறது. சரியான பதில். சரியான பதில் சொல்லியிருந்தால் சனியத்து. அடுத்த கேள்வி உங்களுக்கு கிடைக்கும். சனியத்து எனும் இடம். ஆனால் நீங்கள் தவறான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். சரியான பதில் அல் ஹபியா என்னும் இடம். இந்த இடத்தில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெலிய வைக்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளுக்கிடையே அல் ஹபியா என்னும் இடத்திலிருந்து பந்தயம் வைத்தார்கள். இது முஸ்லீமில் 3808வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யோசிச்சு சொல்லியிருக்கலாமா? ஆமாம். நிறைய டைம் இருந்ததில்ல, படிக்கலையா? படித்தது வந்து ஞாபகத்துக்கு வரல. தப்பாக படிச்சிருக்கேன். பரவாயில்ல. மேலும் மேலும் உங்களுடைய மார்க்க சிந்தனை அதிகரிக்க இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அடுத்ததாக நம்மோடு பங்கேற்கக்கூடிய சகோதரர் நவாப் ஷரீப் அவர்கள் தஞ்சையிலிருந்து வந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதிலளிக்க வந்திருக்கிறார் தஞ்சையை சேர்ந்த நவாப் ஷரீப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஸ்லாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட்டிங். என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏகத்துவ கொள்கை உங்களுக்கு எப்படி இருந்தது? என்னோட உறவினர் மூலமாக ம் ஆரம்பத்தில் நாங்களும் தர்கா போயிட்டு தான் இருந்தோம். அவங்களாம் கொஞ்சம் ஏகத்துவ கொள்கையில் இருந்தவங்க எங்கள் உறவினர்கள் தான். எங்கள் அம்மாவோட அண்ணன் அவங்களோட பைசங்க எல்லாருமே அவங்களும் இருந்தவங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கு அதை பற்றி ரொம்ப ஈடுபாடு கிடையாது. ஏகத்துவ கொள்கை பொறுத்த வரைக்கும் நாங்களும் தர்காவுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சார விஷயம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அல்லாஹ்வின் கிருபையில் அவங்க மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு நேர்வழி காமிச்சான். இன்றைக்கி அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். அவங்களுக்கு எப்படி உங்களுடைய உறவினர்கள் காட்டினார்களோ அதுபோல் நீங்களும் மற்றவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக செய்யலாமா? போயிடலாமா நிகழ்ச்சிக்கு? நிகழ்ச்சியோட விதிமுறைகள்லாம் தெரியும்னா தெரியும். உங்களுக்கான முதல் கேள்வி, அப்துல்லா இப்னு அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை இல்லத்தை புதுப்பிப்பதற்காக ஆலோசனை கேட்கும் போது ஆலோசனை வழங்கிய நபித்தோழர் யார்? அப்துல்லா இப்னு அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். ஆப்ஷன் சி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. சி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். தவறான விடை வெளியேற நேரிடும். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. படிச்சுட்டு வந்துருக்கீங்க தெளிவா? ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். அப்படியா? இதற்கான ஆதாரமான ஹதீஸ் முஸ்லிமில் 2589வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. சரிதானே? ஆமாம். அடுத்த கேள்வி போயிடலாமா? போயிடலாம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, அப்துல்லா இப்னு அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் காபாவின் உயரம் எத்தனை முழமாக இருந்தது? ஏ 28 முழம், பி 15 முழம், சி 10 முழம், டி 20 முழம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். ஆப்ஷன் ஏ 28 முழம். அவசரப்படாதீங்க காதர் ஷரீஃப், நவாஸ் ஷரீஃப். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணிடலாமாங்க? சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 2589வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. காபாவில் ஹிஜ்ர் பகுதியில் 5 முழங்களை கூடுதலாக்கினார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஒரு அடித்தளத்தை வெளியாக்கினார்கள். அதன் மீதே காபாவை எழுப்பினார்கள். காபாவின் உயரம் 18 முழங்களாக இருந்தது. அதன் உயரத்தை அதிகமாக்கிய பின்பும் அது குறைக்கவே பட்டது. எனவே மேலும் 10 முழங்களை அதிகமாக்கினார்கள். இது முஸ்லிமில் 2589வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, குபா பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு வாரமும் எந்த கிழமைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வருவார்கள்? ஏ சனிக்கிழமை, பி வெள்ளிக்கிழமை, சி ஞாயிற்றுக்கிழமை, டி திங்கட்கிழமை. உங்களுக்கான நேரம். ஏ சனிக்கிழமை. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்.
லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். ஏ சனிக்கிழமை என்பது சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கின்றார். இதற்கான ஆதாரம் புகாரியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா பள்ளிக்கு நடந்தும் வாகனத்திலும் வருவார்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் 1193வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது விண்ணுலக பயணத்திற்காக அழைத்து செல்ல எத்தனை வானவர்கள் வந்தார்கள்? உங்களுக்கான ஏ 2, பி 3, சி 4, டி 1. உங்களுக்கான நேரம் D1. டி 1 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கேள்வியை நல்லா படிச்சிங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது விண்ணுலக பயணத்திற்காக அழைத்து செல்ல எத்தனை வானவர்கள் வந்தார்கள்? 1. 23 வினாடிகள், 22 நிறைய இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். படிச்சிருக்கீங்களா? தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். கன்ஃபார்மா? இப்படியெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள். அப்படிதானே? வந்த வரைக்குமே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. இங்கே இவ்வளோ தூரம் வந்தது. இது வரைக்கும் வந்த வரைக்கும் லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். இதுவரை சரியான பதிலை சொல்லிக் கொண்டிருந்த நவாப் ஷெரீப் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள். 3 என்பதுதான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் புகாரியில் 7517வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா பள்ளிவாசலிலிருந்து விண் பயணத்திற்கு இரவில் அழைத்து செல்லப்பட்டது பற்றி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சட்டங்கள் தொடர்பாக வேத அறிவிப்பு வருவதற்கு முன்பு அவர்கள் புனித காபா பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடம் வானவர்கள் 3 பேர் வந்தனர் என்ற செய்தி புகாரியில் 7517வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சிந்தித்து சொல்லியிருந்தால் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்றிருக்கலாம். உங்களுடைய மார்க்க அறிவு மேலும் மேலும் சிறப்பிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள் திருச்சியிலிருந்து ரஹமத்துல்லா மற்றும் அப்சர் நதீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? போயிடலாமா? உடனே போயிடலாம். விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கா நிகழ்ச்சி? கண்டிப்பா. எவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க? உங்களுடைய ஒரு ஐடியா இருக்கும்ல? இன்ஷா அல்லாஹ் 10 கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க. எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. ரஹமத்துல்லா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிரியாணி கடை. பிரியாணி கடை. நீங்க அப்சர்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உங்களுக்கான முதல் கேள்வி, இவர் ஒரு பக்கம் நடந்தால் சைத்தான் இன்னொரு பக்கம் ஓடி விடுவான் என்று புகழ்ந்து கூறப்பட்ட நபித்தோழர் யார்? ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். தப்பா சொன்னா வெளியில போகணும். இல்லை, சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 27 வினாடி இருக்கிறது. இல்லை, இந்த செய்தி படிச்சிருக்கோம். படிச்சிருக்கீங்க. அவ லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள். சரியான பதிலா? சி உமர். சி உமர் ரலியல்லாஹு சொல்லிருக்கோம். சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள். சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி? சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3294வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, உமரே, நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கையில் உங்களை சைத்தான் கண்டால் உங்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையில் தான் அவன் செல்வான் என்று கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் 3294வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, இரண்டாவது கேள்வி, குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபித்தோழர்கள் யார்? தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சைத் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் சொல்லிடுங்க. வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபி தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சைத் ரலியல்லாஹு அன்ஹு, வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. சி சைது ரதி அல்லாஹ். கன்ஃபார்மா? இன்ஷா அல்லாஹ். லாக் பண்ணிடலாமா? இன்ஷா அல்லாஹ். டைம் இருக்கு. இல்லை சைது தான் குரான் நான் படிச்சிருக்கோம். கேள்விப்பட்டீங்களா நீங்களும்? கன்ஃபார்மா? படிச்சே இருக்கும், கேள்விப்படாம. கம்ப்யூட்டர் ஜி கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறார்களா? சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குரானில் 33வது அத்தியாயம் 37வது வசனத்தில் ஜைத் என்பவர் மனவிலக்கு செய்யும் நோக்கத்தை அவளிடம் நிறைவேற்றி கொண்ட போது அப்பெண்ணை உமக்கு திருமணம் செய்து வைத்தோம் என்ற செய்தி அல் குரானில் 33வது அத்தியாயம் 37வது வசனத்தில் இடம்பெற்றது. உங்களுக்கான 3வது கேள்வி. அல்லாவின் வாள்களில் ஒரு வாள் என்று சொல்லப்பட்ட நபித்தோழர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, காலிது பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வலிது பின் காலித் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். உமர் அலி எல்லாம் இருக்காது, காலித் பின் வலி தான். உமர் அலி கிடையாது. பி காலித் பின் வலீத். பி கன்ஃபார்மா? பி பி. காலித் பின் வலீத் ரதி அல்லாஹ். 30 செகண்ட் இருக்குங்க, அவசரப்பட்டுறீங்க, வெளில போகிற மாதிரி இருக்கும். இல்லை பி காலித் பின் வலீத் ரதி அல்லாஹ். லாக் பண்ணிடலாம். 2 பேரும் ஓகே தானா? 2 பேரும். தவறான விடையாக இருந்தால் நீங்கள் வெளியேற நேரிடும். இதுவரை நீங்கள் சொல்லி வந்த பதில் சரியானது. இந்த கேள்விக்கும் நீங்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4262வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் இரண்டும் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன. இறுதியில் அக்கொடியை அல்லாவின் வாட்களில் ஒரு வாள் காலிது பின் வலீத் எடுத்து அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்து விட்டான் என்று சொன்னார்கள். புகாரியில் 4262வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் அல் குர்ஆன் தமிழாக்கம் அன்பளிப்பாக வழங்கப்படும். உங்களுக்கான கேள்வி. இந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று புகழாரம் சூட்டப்பட்ட நபித்தோழர் யார்? ஏ அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பி அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சி அல் ஜர்ராஹ் பின் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, டி உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. கிடையாது. இந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர் என்று புகழாரம் சூட்டப்பட்ட நபித்தோழர் யார்? பி அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரதி அல்லாஹ். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். பார்த்துடலாமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதில். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நீங்கள் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கான ஆதாரம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஒருவர் உண்டு. இந்த சமுதாயத்தினர் நம்பிக்கைக்குரியவர் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரியில் 4382வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 2வது சுற்று. இதில் 50-50 ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்படி இருக்குது? ரொம்ப ஈஸியாக இருக்கா? எல்லா கேள்வியும் 2 பேர் சேர்ந்து சொல்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. அப்படித்தானே? கலந்து ஆலோசிக்க முடியும். கலந்து ஆலோசித்து பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 10 கேள்வி வரைக்கும் போகலாம். அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ். பார்த்துடலாமா உங்களோட அடுத்த ரவுண்ட் என்ன கேள்வி வருதுன்ட்டு? பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் ஜி அவர்களுக்கான 2வது சுற்றுக்கான முதல் கேள்வி. கௌலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவனின் பெயர் என்ன? உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அப்யான் ரலியல்லாஹு அன்ஹு. 50-50 போட்டுருவோம். 50-50 ஆரம்பிச்சனேவா? வாய்ப்பு இருக்கிறதே, பயன்படுத்திக் கொள்ளலாம்.
ஃபஸ்ட் இது கண் இருக்கான்னு நினைக்கிறேன். பெரிய அரபு பேர் மாதிரி தெரியல. பெரியா இருக்கலாம். 50-50 போயிடலாமா? 50-50 பேர். இதில் எது சூஸ் பண்ணுவீங்க? இல்லை சும்மா கேட்குறேன். சும்மா 50-50 வாய்ப்பு இருக்கு. இதில் எது சரின்னு நீங்கள் சொல்றீங்க? சியா சியா? சி அல்லது டி மேலே சந்தேகமாக இருக்குது. 50-50 பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி 50-50 ஆப்ஷனை சகோதரர் ரஹமத்துல்லா அவர்களும் அப்சர் நதீம் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். 2 தவறான பதிலை நீக்கி விடுங்கள். ஏ உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு, சி உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். சி உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. சி உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்க. கன்ஃபார்மான விடை தெரியுமா? நன்றாக சிந்தித்து பதில் சொல்லுங்கள். தவறான பதில் என்றால் வெளியேற நேரம். சரி, உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. சி தவறான பதில். சரியான பதில் உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் அகமதில் 24,587வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்ததற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அவர்களின் மனைவி கௌலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் என்பதுதான் இதற்கான ஆதாரம். அகமதில் 24,587வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி பங்கு பெற்று வந்தீர்கள். கொஞ்சம் யோசித்திருந்தால் சரியான பதிலை சொல்லியிருக்கலாம். மேன்மேலும் உங்களுடைய மார்க்க தேடுதல் அதிகமாவதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள் சகோதரர் மதர்சா பாபு மற்றும் சானவாஸ், கரூர் மாவட்டத்தில் இருந்து. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கீங்க இல்லையா? எவ்வளோ வரைக்கும் பரிசு வாங்கினீங்க? 3000 ரூபா. 3000 ரூபா வாங்கினீங்க. எந்த ட்ரிப்பு? சில கேள்வி கேட்கறது பொறுத்து தான். கேள்வி கேட்கறத பொறுத்து. போயிடலாமா? ரூல்ஸ் எல்லாம் தெரியும் தானே? சகோதரர் மதர்சா பாபு மற்றும் சானவாஸ் அவர்களுக்கான முதல் சுற்றின் முதல் கேள்வி. ஹாரிஸ் பின் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு எந்த போரில் கொல்லப்பட்டார்கள்? உஹது போர், ருமானா போர், யமாமா போர், பத்ர் போர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். டி பத்ரு. போயிடலாமா? கன்ஃபார்மா? கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஹாரிசா பின் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு எந்த போரில் கொல்லப்பட்டார்கள்? பதில் போடுறேன். பத்ர் போர் தானா? லாக் பண்ணிடலாமா? மதர்சா பாபு யோசிக்கிற மாதிரி இருக்க. லாக் பண்ணிடுவோமா? பண்ணுங்க. என்ன தானே பார்க்கணும், அங்கே யாரையோ பார்க்குறாரு. யாரையும் அதெல்லாம் பார்த்தா ஆன்சர்லாம் வராது. ஏன்னா அப்படிலாம் லாக் பண்ணிடுவோமா? பத்ர் போர் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2809வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இரண்டாவது கேள்வி. உஹது போரில் அம்பேயும் வீரர்கள் எத்தனை பேர் இருந்தனர்? 40, 75, 50, 100. 50. 50. சி. நல்லா யோசிச்சுங்க. கேள்வி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது உங்களுக்கு. 50. 40 தெரியலையே. கன்ஃபியூஸ் பண்ணாது. 50. கேள்வி கன்ஃபியூஸாக இருந்துச்சுல்ல? பார்த்துருவோமா சரியான பதில்? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4043வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இணை வைப்போரை அன்றைய உஹது போர் தினத்தில் நாங்கள் சந்தித்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 அம்பேயும் வீரர்களை உஹது மலை கணவாயில் அமர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் 4043வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி.